இந்த நாட்டில் ஒரு மனித புனிதன் நீ மதுக்கடை திறந்து குடிக்க வச்ச காலத்துல ராஜாஜியை திறந்த 6000 பள்ளிக்கூடத்தை 3 பள்ளிக்கூடத்தை திறந்து படிக்க வச்சு 14000 பள்ளிக்கூடங்களை திறந்து எங்களை படிக்க வச்ச என் தாத்தன் காமராஜர் ஒரு வலையொலிக்காரன் அவ்வளவு இழிவா பேசுற. நீ அவனுக்கு 2 மிஷின்கன் கண்ணோட 2 போலீஸ் பாதுகாப்பை போட்டு அவனை பாதுகாத்து வச்சிருக்க. அவன் மேல ஏன் வழக்கு போடல? ஏன் போடல? உங்க துணிவு இல்லாம அவன் பேசுறான். தமிழ் மக்களின் பேரன்பு மிக்க ஒரு பெருந்தலைவனை இப்ப சீமாண்டைக்கு நின்று பேசுறான். அவன் புகட்டாத கல்வி அறிவா சொல்லுங்க. அவன் கட்டின பள்ளிக்கூடத்துல படிச்சுதானே நாங்கள் வந்திருக்கோம். தனக்கு கிடைக்காத கல்வி மற்றவர்களுக்கு நாட்டு பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் படிக்க வச்சவனை எப்படி நீ இழிவா பேச அனுமதிக்கிற? உன் ஈவாராவை பேசின தாங்க முடியல. ஒரே நாள்ல 150 வழக்க போட்ட நீ. ஒரே நாள்ல 150 வழக்கு எம்எல்ஏ போட்டாங்களா இல்லையா? சொல்லுங்க, போட்டாங்களா இல்லையா? அப்ப என் தாத்தனை பேசும்போது எங்கடா நீ என்ன வேடிக்கை பார்த்துருக்கீங்க நீங்க? என் தாத்தன் முத்துராமலிங்க தவிர உமனேஸ்வரனை பேசுறான், நீ வேடிக்கை பார்த்துருக்க. அப்ப நாங்க வெறி உண்டு போயிட்டா நீ எது என்ன அவன் யாருன்னு நீ அவனுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துக்க. 2 துப்பாக்கியோட 2 காவல். யாருக்கு ஆசல் கொடுக்குற? யார் அவன்? விடுதலை போராட்ட வீரனா? சொல்லுங்க. யாரு இந்த நாட்டுக்கு என்ன சொல்லியிருக்கா சொல்லுங்க. இல்ல விஞ்ஞானியா? இல்ல சட்டமன்ற உறுப்பினரா? பாராளுமன்ற உறுப்பினரா? யாருங்க? எதுக்கு அவருக்கு மக்கள் காசுல அவருக்கு நீங்க அரசு 2 காவலர் ஆயுத இந்திய காவலர் காவலுக்கு வச்சிருக்கு? எனக்கு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. உங்க துணிவு இல்லாம அரசு அதிகாரம் என்னை பாதுகாக்கணுங்கிறது இல்லாம அவன் பேசுவானா? பேச்சுக்கு நடமாடிட முடியுமா? என்ன விளையாட்டு பண்ணிருக்கீங்க நீங்க? நாங்க மானங்கட்டு போயிட்டோம், திருப்பி வந்தா நாங்க ஓட்டு போட்டுருவோம் உனக்கு. அந்த திமிரில தான் அவன் பேசுறான். ஏன் அவன் மேல எஃப்ஐஆர் போடல? நீ ஈவேராவை பேசுனதுக்கு ஒரே நாள்ல ஓடி போய் வழக்கு கொடுத்த இடத்துல எல்லாம் என் மேல எஃப்ஐஆர் போட்டு என்னை கோர்ட்ல ஏத்துன நீங்க.